ஹாய், ஐம் டாக்டர் வனிதா. இன்னைக்கு இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் சானிட்டரி பேட் பற்றியும் அதை எப்படி மேக் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஃபார்மசிலையும் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் சானிட்டரி பேட். இதோட டாப் சர்ஃபேஸாக இருக்கட்டும், விங்ஸாக இருக்கட்டும், பேக் லேயராக இருக்கட்டும், எல்லாமே பிளாஸ்டிக்கால் மேக் பண்ணியிருக்காங்க. சம் பிராண்ட்ஸ் இதோட சர்ஃபேஸில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸை ஆட் பண்ணுறாங்க. இதோட இன்னர் கோர் ப்ளீச்டு காட்டனாவோ அல்லது உட்பல்பாவோ தான் இருக்குது. அந்த காட்டன் ப்ளீச்சிங் அப்போ குளோரின் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறாங்க. அந்த உட்பல்ப் ப்ளீச்சிங் அப்போ டயாக்சின் போன்ற கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இதோட பேக் லேயர் பிளாஸ்டிக்கால மேக் ஆயிருக்கிறதுனால ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் வல்வல் அண்ட் வெஜினல் ஸ்கின்னுக்கு கிடைக்கிறது இல்லை. இதனால அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது, இன்ஃபெக்ஷனுக்கு ப்ரோன் ஆகுது. இந்த பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் கண்டினியூஸா வல்வல் அண்ட் வெஜினல் ஸ்கின்னை இரிட்டேட் பண்றப்ப இச்சிங், ரேசஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், டார்க்கனிங், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தீமை தரக்கூடிய பிளாஸ்டிக்கால் ஆன நாப்கினை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல நேச்சுரல் மெட்டீரியலால ஆன சானிட்டரி நாப்கினை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது.